நம்ம போன கிளாஸ்ல வந்து பிளாஸ்மா ஆர்க் கட்டிங் பற்றி பார்த்தோம், அது டைப்ஸ் பற்றி பார்த்தோம், அது எப்படி வேலை செய்வதை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து இந்த கிளாஸ்ல ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் அண்ட் ப்ராசஸ் அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் லிமிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பார்க்க போகிறோங்கிறது என்னென்ன தலைப்பு: டெபினிஷியன், டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங், 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பாட் வெல்டிங் பார்ட்ஸு, டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோடு, ஒர்க்கிங் பிரின்சிபல், ஸ்பாட் வெல்டிங் மெட்டல்ஸ், சீம் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன் வெல்டிங், யூசஸ், ஃபிளாஷ் பட் வெல்டிங், ஃபிளாஷ் பட்டு ஆர் ஆப்செட் வெல்டிங், அப்ளிகேஷன்ஸ், அட்வான்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங், லிமிடேஷன். இதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து டெபினிஷியன். பாஸ்வேர்ட்லாம் கேட்கல, உள்ள போயிடுச்சு எனக்கு. டெபினிஷியன் ஒரு மின்சுற்றில் மின்னோட்டத்திற்கு ஏற்படுத்தும் தடையினால் உருவாகும் வெப்பத்தை கொண்டு ஜாவை செமி பிளாஸ்டிக் நிலையை கொண்டு அழுத்தம் கொடுத்து இணைக்கும் முறைக்கு ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் என்று பெயர். வெப்பத்தை கணக்கிடும் ஃபார்முலா H=I²RT. I மின்னோட்டத்தின் அளவு ஆம்பியர், R என்பது ஓம் அலகில் ஏற்படக்கூடிய மின்தடை, T என்பது மின்னோட்டம் பாயும் நேரம் வினாடி. டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்ல முதல்ல ஸ்பாட் வெல்டிங். அதுல 2 வகை இருக்கு. ஸ்பாட் வெல்டிங்ல சிங்கிள் ஸ்பாட் வெல்டிங் மிஷின், 2 மல்டி டைப் ஸ்பாட் வெல்டிங் மிஷின். அடுத்து சீம் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் 3, 4 ஃபிளாஷ் பட் வெல்டிங், 5 பட்டு அல்லது ஆப்செட் வெல்டிங் என்று 5 வகை உண்டு. ஸ்பாட் வெல்டிங் மெஷினில் உள்ள பாகங்கள்: ஃப்ரேம், ஃபோர்ஸ் மெக்கானிசம், மின் சுற்று, காப்பர் எலக்ட்ரோட், டைமர் கண்ட்ரோல், தண்ணீர் குளிர்ப்பு ஏற்பாடு. அந்த பாகத்தை பத்தி என்னென்ன வேலை செய்யுது அதை பார்ப்போம். இது ஃப்ரேம் எந்திரத்தின் முக்கிய உடற்பாகம் ஆகும். இவை நிலையான மற்றும் நகர்த்தக்கூடிய எந்திரங்களுக்கு அளவிலும் உருவிலும் வேறுபட்டதாக இருக்கும். ஃபோர்ஸ் மெக்கானிசம் அழுத்தப்பட்ட காற்று சுழலச்சு, அசையும் புஜம், ராக்கர் ஆகியவை நம்புவதற்கு அதிகமாக அழுத்தத்தை தருகின்றன. மேற்புறமுள்ள எலக்ட்ரோடு இந்த நம்புடன் இணைக்கப்பட்டிருக்கும். இது எலக்ட்ரிக் சர்க்யூட். இதில் ஒரு தாழ்வு அடுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வகை சேர்ந்தது. இது வெல்டு செய்யப்படும் இடத்துக்கு தேவையான மின்னோட்டத்தை அளிக்கிறது. 4 எலக்ட்ரோட் என்பது தொடுகை ஏற்படுத்தவும் அத்தொடுகையை நீட்டிக்கவும் தேவையான நுட்ப அமைப்பை கொண்டதாக இருக்கும். டைமர் கண்ட்ரோல், நேர கட்டுப்பாடுகள் என்பவைகள் மின்னோட்ட அளவை ஒழுங்குபடுத்தக்கூடிய சுற்றுகள், மின்னோட்டம் பாயும் நேரம் மற்றும் தொடுகை நேரம் ஆகியவைகளை கட்டுப்படுத்தப்பவைகள் ஆகும். குளிர்விப்பு, காப்பர் எலக்ட்ரோடு தண்ணீரினால் குளிர்விக்கப்படுகிறது, மேலும் அல்லது காற்றினால் குளிர்விக்கப்படும். எலக்ட்ரோடு குளிர்விப்பதற்கு தண்ணீர் ஏற்பாடு ஆகும். இந்த சேமிப்பு தொட்டி மற்றும் பாயும் ஏற்பாடுகள் கொண்ட கூடுதல் பாகமாகும். டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோடு 4 வகை உண்டு. 1 சென்ட்ரி டிப், 2 ஆங்கிள் ஆப்செட் டிப், 3 கிராங்க் ஆப்செட் டிப், 4 ஆப்செட் டிப். இந்த 4 சென்ட்ரி டிப்பும் ஆப்செட் டிப்பும் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த எலக்ட்ரோடுகளை அந்த ஷேப்பிங் கொண்டு வரதுக்கு கண்டிப்பா அந்த கிரைண்டிங் பிடிக்கையில 30 டிகிரி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். 30 டிகிரி மேல ஷார்ப்பா இருக்கக்கூடாது. அந்த முனை ஷார்ப்பா இருக்கக்கூடாது. அந்த மட்டமா தட்டையாக இருக்க வேண்டும். இந்த 4 வகை எலக்ட்ரோட்ல சென்ட்ரி டிப் எலக்ட்ரோடும்
ஆப்செட் டிப் எலக்ட்ரோடும் தான் நாம் பயன்படுத்துகிறோம். வேலை செய்யும் விதம்: இணைக்கப்பட வேண்டிய இரண்டு உலோகத்தை காப்பர் எலக்ட்ரோடுகளுக்கு இடையே ஜாபை வைத்து ஒரு எலக்ட்ரோடிலிருந்து மற்றொரு எலக்ட்ரோடிற்கு வழியாக மின்சாரம் செல்லும் போது ஜாபை செமி பிளாஸ்டிக் நிலைக்கு கொண்டு வந்து அழுத்தம் கொடுத்து இணைக்கப்பட வேண்டிய ஜாப் இணைப்பு ஏற்படுகிறது. இந்த இணைப்பு 3 நிலைகளில் ஏற்படும். இணைக்கப்பட வேண்டிய பாகங்கள் ஜாப் எலக்ட்ரோடுக்கு இடையில் பிடிக்கப்படுகிறது. 2வது, ஜாபுக்கு இடையில் அதிக மின்னோட்டம் செலுத்தப்பட்ட வெல்டிங் தேவையான வெப்பத்தினை உயர்த்தப்படுகிறது. 3, செமி பிளாஸ்டிக் நிலை கொண்டு வந்து மின்னோட்டம் அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டு இணைப்பு செய்யப்படுகிறது. சிறு இணைப்புக்கு அந்த இணைக்கப்பட்ட பகுதி நெக்லெட் என்று பெயர். இந்த நெக்லெட் 4 mm இருந்து 7 mm இருக்கணும். அப்புறம் மெட்டல், அந்த எலக்ட்ரோடு காப்பர் எலக்ட்ரோடு செப்பு உலோகத்தினால் தயாரிக்கப்படுது. வெல்டிங் செய்யப்படும் உலோகங்கள், அது பயனுங்க எந்தெந்த உலோகத்துல வெல்டிங் செய்யலாம்: அலுமினியம், காப்பர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஜிஐ சீட், நாகத்தகடுகள், மெல்லிய தகடுகள் ஆகியவை வெல்டிங் செய்யலாம். சீம் வெல்டிங் வெடிப்பு. சீம் வெல்டிங் என்பது ஸ்பாட் வெல்டிங் செய்வது போன்று ஆகும். ஒரு தகட்டின் மீது மற்றொரு தகட்டை வைத்து ஓவர்லேப், ஒன்றின் மேல் ஒன்று ஓவர்லேப் கொண்டு தொடர்ந்து மடிப்பிணைப்பு செய்வதாகும் சீம் வெல்டிங். இந்த வகை உலோகத்தண்டுகள் ஜாப் வகை ரோலர் டைப் எலக்ட்ரோடுகள் இடையே ஜாப்பை செலுத்த வேண்டும். எலக்ட்ரோடுகள் சுழலும் பொழுது பாகங்கள் நகரு வேகம் அமைவுக்கு ஏற்ப அமைந்த இடைவெளி நேரங்களில் மின்னோட்டம் தானாக ஆன் ஆஃப் செய்யப்படும். தொடர்ந்து வெல்டு பெறும் விதமாக ஸ்பாட்டுகள் போதுமான நீளத்திற்கு மேலமர்வு கொள்ளப்படாத போது இந்த முறைக்கு ரோலர் ஸ்பாட் வெல்டிங் எனப்படும். இதுல இந்த பாகம் மேல ரோலர், மேல 2 ரோலருக்கு இடையில ஜாபை வச்சிருக்கோம். வெல்டி பண்ணக்கூடிய இடம் காமிக்கப்பட்டிருக்கு, நடுவில் காமிக்கப்பட்டிருக்கு. மேலும் கீழும் அழுத்தம் கொடுக்கணும். இப்ப அதை இணையும். இது 2 வகைப்படும். ஒன்று தொடர்ச்சியாக வெல்டிங் படும், அடுத்து செயின் இன்டர்மீடியன்ட் செயின் வெல்டு, அடுத்து செயின் வெல்டு. ஒரு இடைவெளி விட்டு 1 இன்ச்சுக்கு ஒரு பாகம் இடைவெட்டி வெல்டிங் செய்யப்படும். இது பெரும்பாலும் ப்ரொஜெக்ஷன் வெல்டிங். ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் என்பது ஜாப் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் செயல் மூலம் இணைப்பதாகும். ஸ்பாட் வெல்டிங் போல் உள்ளது. கட்டுமான வேலைகளில் ஃபேஷனர்ஸ் பிணைப்புகள் அமைக்க இவ்வகை வெல்டிங் அதிகமாக பயன்படுகிறது. வெல்டிங் செய்த இடத்தில் உரு பிதுக்கம் இருக்கும். இதனை கிரைண்டிங் மூலமாக நீக்கிவிடலாம். இணைக்கப்பட வேண்டிய பாகங்கள் ஜாப் மீது அவைகள் பிளாட் கேப்பர், மற்றதெல்லாம் ராடு ரோலரா இருந்தது. இது பிளாட்டா இருக்கும், கட்டையாவே இருக்கும். எலக்ட்ரோடு இடையே நேரும்படி அமைவு அந்த பிளாட் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு வெல்டிங் செய்யும் நடைபெறுகிறது. அழுத்தம் கொடுத்து இணைக்கப்படுகிறது. 1 அல்லது பல பெருக்கங்கள் வெல்டிங் செய்யலாம். எல்லா உலோகங்களையும் ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் செய்ய முடியாது. பிராஸ் மற்றும் காப்பர் ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் செய்ய முடியாது. ஏன் என்ற காரணம் கேட்டால், இது வெப்பத்தை ஏற்கும் பொழுது சுயபலத்தை இழந்து, ஆகவே இந்த 2 மெட்டலும் ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் செய்ய முடியாது. அது ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் செய்யப்படும் உலோகங்கள் கல்வனைஸ்டு அயன், ஜிஐ ஷீட்டு, டின் பிளேட்டு, பிற மெல்லிய கனமுள்ள தகடுகள் ஆகியவற்றை ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் செய்யலாம். கிளாஸ் கட் வெல்டு. 2 உலோகங்களின் முனைகள் ஒன்றை நோக்கி ஒன்றாகவோ அல்லது ஒன்றை விட்டு விலகியோ மின்வில் ஆர்க் ஏற்படுத்தி நகர்த்தப்படும் போது 2 முனைகளும் இடையில் பிளாஸ் ஏற்படுவதால் உலோகம் உருகி அழுத்தம் கொடுக்கும்போது இணைகிறது. அதே சமயத்தில் முனைகள் மூவிங் ஜா ஃபிக்ஸட் ஜான்னு 2 இருக்கும். மூவிங் ஜால ஃபிக்ஸட் ஜா நிலையாக இருக்கும். மூவிங் ஜா மூலமா அழுத்தம் கொடுத்தோம்னா மின்னோட்டம்
இணைப்பு நடைபெறுவதற்கு முன்னால் மின்னோட்டம் நிறுத்தம் செய்ய வேண்டும். இணைக்கப்படும் பிளேட்டுகள் இந்த பிளாஸ்டிக் வெல்டிங்கில் பிளேட்டுகள் குழாய்களையும் தேய்த்து சுத்தம் செய்ய வேண்டும். எட்ஜ் ப்ரிப்பரேஷன் செய்ய வேண்டும் வேண்டும். இந்த பிக்சர் ஜா இப்ப அம்புக்குறிட்டு காட்டப்படுறது வந்து பிக்சர் ஜா, நிலையா இருக்கும், ரொட்டேட்டிங் ஆகும். இது வந்து மூவபிள் ஜா. இந்த ரைட் சைடு உள்ளது மூவபிள் ஜா. இது வெல்டிங் செய்யும் போது இதைத்தான் நகர்த்துறோம். வெல்டிங் செய்யறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆனை ஆஃப் பண்ணிவிடும். அந்த வேகத்திலே இணைக்கப்படும். இணைக்கப்படும் பொழுது உருப்பிடுக்கம் ஓவர்லேப் ஆகிடும். அதை வந்து கிரைண்டிங் மூலமோ அல்லது மெஷினிங் மூலமோ நீக்கிவிட்டால் சரியா ஆகிவிடும். டிஸ்அட்வான்டேஜ்: கேஸ்ட் அயன், காரியம், ஜிங்க் அலாய்ஸ் ஆகிய உலோகங்களை ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் செய்ய முடியாது. பட் அல்லது ஆப்செட் வெல்டிங். பட் வெல்டிங் தொட்டுக்கொண்டு இருக்கும் பாகங்கள் ஜாப் அழுத்தத்திற்கு உட்பட்டு இருக்கிறது. ஜாபுகளின் மூலம் மின்னோட்டம் செலுத்தப்பட்டு முனைகள் எண்டு மிருதுவாக்கப்பட்டு ஒன்றுடன் ஒன்று ஒழுகி இணைப்பு ஏற்படுகிறது. இந்த முறை பிளாஷ் கட் வெல்டிங் இருந்து வேறுபட்டது. இதில் வெப்பப்படுத்தும் பொழுது நிலையான அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. பிளாஷிங் தவிர்க்கப்படுகிறது. இந்த வகை வெல்டிங் 200 முதல் 250 மில்லிமீட்டர் மிகாமல் டயா குறுக்கு பரப்பளவுள்ள பாகங்கள் மட்டும் ஆப்செட் வெல்டிங், பட் வெல்டிங் செய்யப்படுகிறது. இதுலையும் நிலையான ஜாபு, பிக்சட் ஜா, மூவபிள் ஜாப்னு 2 இருக்குது. கோடிட்ட பாருங்க, ஜாப் இணைக்கப்படுகிறது. இது வந்து அந்த ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது, அழுத்தம் கொடுக்க வேண்டியது இல்லை. அப்படியே நிலையா இருந்து அந்த ஆன் ஆஃப் செஞ்சோம்னா அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல மட்டும் உருகி இணையும். உருகி இணைஞ்சு ஹீட்டாகி உருகி இணையும். அது இதே மாதிரி உருப்பெருக்கம் காணப்படும். வெல்டிங் செய்து முடிஞ்சோன்னா உருப்பெருக்கம் அந்த மெஷினிங் அல்லது கிரைண்டிங் மூலமாக நிவர்த்தி செய்யலாம். ஸ்பாட் வெல்டிங் பெரும்பாலும் நம்ம வீட்டில் புழங்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். ஸ்பாட் வெல்டிங் வீட்டில் புழங்கக்கூடிய பாத்திரங்கள், தூக்கு, கட்டில், பீரோ ஆகியவெல்லாம் செய்ய அந்த மாதிரி தொழிற்சாலைகளை ஸ்பாட் வெல்டிங் பெரும்பாலும் பயன்படுகிறது. சீம் வெல்டிங் பெரிய பெரிய கார் தொழிற்சாலை ரயில் பெட்டி செய்ய பயன்படுகிறது. கார்கள், டிராக்டர்கள், பண்ணை இயந்திரங்கள், ரயில் பெட்டிகள் ஆகியவை இந்த வகை வெல்டிங் பயன்படுத்தப்படுகிறது. மெல்லிய தேவைகள் இணைக்கப்படுகின்றன. குறுக்கு வெட்டு பில்லர் மெட்டல். இந்த வகை வெல்டிங் செய்வதற்கு பில்லர் மெட்டல் ஃப்ளக்ஸ் சீல்டிங் கேஸ் தேவைப்படுவதில்லை. லிமிடேஷன்: வெல்டிங் மெஷின் விலை அதிகம். தகடுகளின் கணத்திற்கு ஏற்றவாறு மின்சாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். மிக அதிகமாக மின்சாரம் தேவைப்படும். வெல்டிங் ஜாயிண்ட் லோட் டென்சில் ஸ்ட்ரென்த் அண்ட் பிட்டிகு ஸ்ட்ரென்த் குறைவு. ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்ல இப்ப என்னென்ன பார்த்தோம்? டெபினிஷன் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் பார்த்தோம், ஸ்பாட் வெல்டிங், சீம் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன் வெல்டிங், பிளாஷ் கட் வெல்டிங், பட் அல்லது ஆப்செட் வெல்டிங் என்று 5 வகைகளை பார்த்தோம். ஸ்பாட் வெல்டிங் பாகங்கள், எலக்ட்ரோடு அதை பார்த்தோம். ஸ்பாட் வெல்டிங்கில் வெல்டிங் செய்து முடித்த பிறகு அந்த பகுதிக்கு வந்து நெக்கட் என்று பெயர். அது நெக்கட்டினுடைய அகலம் 4 mm முதல் 7 mm இருக்க வேண்டும். இந்த வெல்டிங் வெல்டிங்களுடைய முக்கியமான பாகம் ஃப்ரேமுங்கிறது பாடி. அந்த எல்லா டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கும். அப்புறம் வந்து
ரெகுலேட்டர் கரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆன் ஆஃப் சுவிட்ச், எலக்ட்ரோடு, ஒன்று மூவபிள் ஜா, ரெண்டு ஃபிக்ஸட் ஜா, ரெண்டு இருக்கும். இது பெடல் பெடல் ஒன்று இருக்கும். அப்புறம் ஏரோ அல்லது தண்ணீரை குளிர்விப்புக்கு அப்புறம் அதுக்கு இன்லெட் வழியா இருக்கு ராடு எலக்ட்ரோடு, காப்பர் எலக்ட்ரோடு அதிகமாக ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஏர்னால குளிர்விக்கப்படுகிறோம் அல்லது தண்ணீர்னால் குளிர், அதுக்கு வேணா வழி இருக்குது. அடுத்து அந்த அந்த இந்த எலக்ட்ரோடுகள் வந்து இதுல 4 வகை எலக்ட்ரோடு இருக்கு. சென்ட்ரி டிப்பு, ஆங்கிள் ஆஃப்செட் டிப்பு, சென்ட்ரி டிப்பு, ஆங்கிள் ஆஃப்செட் டிப்பு, கிராங்க் ஆஃப்செட் டிப்பு, ஆஃப்செட் டிப்பு. இந்த 4ல வந்து சென்ட்ரி டிப்பும் ஆஃப்செட் டிப்பும் தான் நம்ம பயன்படுத்துறது. இது எலக்ட்ரோட கிரைண்டிங் முடிக்கையில இந்த கிரைண்டிங் வீலுடைய சைடுல நம்ம சாணம் பிடிக்க கூடாது. சென்டர்ல ரோல் சுத்துறதுல தான் பண்ணணும். அது எல்லா எலக்ட்ரோடும் 30 டிகிரி ஆங்கிள் இருக்கணும், சாணம் பிடிக்கணும். அது மேல வந்து ஷார்ப்பா இருக்கக்கூடாது. ஷார்ப்பா இருந்துச்சுன்னா என்ன காரணம்னா, ஷார்ப்பா இருந்துச்சுன்னா அந்த நம்ம வெல்டிங் ஸ்பாட் வெல்டிங் செய்யக்கூடிய பாகத்தை ஓட்ட துளையிட்டு விடும். ஆகவே தட்டையாக இருக்க வேண்டும். இதுல சென்ட்ரி டிப்பும் ஆஃப்செட் டிப்பும் தான் நம்ம வெல்டிங்ல பயன்படுத்துறோம். இந்த ஆங்கில அந்த வந்து மேல வந்து தட்டையா இருக்கிறது வந்து எவ்வளவு எம்எம்னா 4.5 எம்எம் தான் இருக்கணும், அதிகமா இருக்கக்கூடாது. சீம் வெல்டிங் வந்து ஒன்று ரோலர் 2 ரோலர் கீழ் ஒன்று மேலே ஒன்று இருக்கும். ஒன்று வந்து ஃபிக்ஸட் ரோலரு, மேலே உள்ள ரோலரு ரெண்டு ரோலரும் அமுக்கு நான் அழுத்தம் கொடுத்த உடனே 2 ரோலரும் உருண்டு வெல்டிங் ஏற்படுத்தும். இந்த மூவ் ஆகும் வெல்டிங் பண்ணக்கூடிய ஜாப் வந்து முன்னோக்கி நகர்ந்து வரும். இது சீம் வெல்டிங் என்பது. இது வந்து பெரும்பாலும் வந்து ஒன்றின் மேல் ஒன்று லேப் ஜாயிண்ட் மாதிரி வச்சு வெல்டிங் செய்யப்படுகிறது. இந்த வகை வெல்டிங் வந்து பெரும்பாலும் வந்து காரு, ரயில் பெட்டி தொழிற்சாலை, விவசாய கருவிகள் செய்ய பயன்படுகிறது. ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் என்பது பாகங்களை ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் செய்வது மூலம் இணைப்பதாகும். ஸ்பாட் வெல்டிங் போல் உள்ளது. கட்டுமான வேலை பேஷனர்ஸ் பிணைப்புகள் அமைக்க வகை வெல்டிங் அதிகமாக பயன்படுகிறது. வெல்டிங் செய்யும் இடத்தில் உருப்பெதுக்கம் இருக்கும். இதனை கிரைண்டிங் மூலம் நீக்கிவிட்டலாம். இணைக்க வேண்டிய பாகங்கள் ஜாப் மீது அவைகள் இந்த மற்ற ஸ்பாட் வெல்டிங், சீம் வெல்டிங் போல இது கிடையாது. இது பிளாட்டா இருக்கும், தட்டையாகவே இருக்கும், பிளேட்டு மாதிரி இருக்கும். இதனுடைய எலக்ட்ரோடு, காப்பர் எலக்ட்ரோடு. இத கீழே படம் கொடுத்துருக்கு பாருங்க. வெல்டிங் செய்யறதுக்கு முன்னாடி பிஃபோரா ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும். வெல்டிங் செய்யறதுக்கு அப்புறம் ஒரே இதா இருக்கும். ஒரே வெல்டிங் இடத்துல மட்டும் ஸ்பாட் மாதிரி தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது வெல்டிங் செய்யறதுக்கு முன்னாடியே அப்படிதான் இருக்குது. வெல்டிங் செஞ்ச பிறகு எல்லாம் சமமா இருக்கும். வெல்டிங் நடைபெற அந்த அம்புக்குறி வெல்டிங் செய்யப்பட்ட இடம். இதுல பயன்கள் வந்து கல்வனைசர் அயன் சீட்டை 10 வெல்டிங் செய்யலாம். டின்னு பிளேட்கள், பிற மெல்லிய கனமுள்ள தகவல்கள் ஆகியவற்றை ப்ரொடெக்ஷன் வெல்டிங் செய்யலாம். பிளாஸ்ட் பெட் வெல்ட் இதுல வந்து ஃபிக்ஸட் ஜா, மூவபிள் ஜான் 2 இருக்கு. இது எல்லாம் ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கும். இந்த ஒரு லேத்து மாடல். இது ஒண்ணு வந்து உருண்டுகிட்டே இருக்கும், நின்று உருண்டுகிட்டு இருக்கும். இன்னும் மூவபிள் ஜா அதிக வேகத்துடன் அழுத்தம் கொடுக்கும் போது இணைந்து விடும். மேல காட்டிட்டு பாருங்க, அதுதான் இணைஞ்சிருக்கு. இதுல கேப் வைக்கிறோம். ஆனா இன்னும் பிளாஸ்பெட் வெல்ட், அப்செட் வெல்ட்ல இந்த கேப் வைக்க மாட்டோம். அதுதான் 2 பேருக்கு வித்தியாசம். அது போர்ஸ் கொடுக்க மாட்டோம். பிளாஸ்பெட் வெல்ட்ல போர்ஸ் கொடுக்க மாட்டோம். இதுல வந்து போர்ஸ் கொடுப்போம், அழுத்தம் கொடுத்து இணைப்போம். இந்த
பட்டு ஆப்செட் வெல்டிங்ல இதுல வந்து மூவபிள் ஜா ஃபிக்ஸட் ஜான்னு ரெண்டு இருக்கு. இணைக்கப்படும் உலோகம் ரெண்டு சேர்ந்தாப்படி இருக்கும் சேர்ந்தாப்படி இருக்கும் சேர்ந்தாப்படி இருக்கும். இணைக்கப்படும் ஏன்னா வந்து கேப் இல்லாம இடைவெளி இல்லாம ரெண்டும் சேர்ந்தாப்படி இருக்கும். அந்த மின்சாரம் கொடுத்த உடனே அந்த ஹெவி லோட்ல வந்து ரெண்டு உருகி இணைஞ்சிரும். இப்படி இணைவது லைட்டா பேஸ் மெட்டலை விட கொஞ்சம் கொஞ்சம் வந்து கருவுடா இருக்கும், கொஞ்சம் திடுக்கமா இருக்கும். இதை வந்து கிரைண்டிங் மூலமாகவோ அல்லது மெஷினிங் மூலமாக தவிர்த்து விடலாம். அப்ளிகேஷன் ஸ்பாட் வெல்டிங், சீம் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் அனைத்தும் அதிகமாக கார்கள், டிராக்டர்கள், பண்ணை இயந்திரங்கள், ரயில் பெட்டிகள் ஆகியவற்றில் இந்த வகை வெல்டிங் பயன்படுத்தப்படுகிறது. மெல்லிய தகடுகள் இணைக்க பயன்படுது. 2 குறுக்கு வெட்டுகள், சதுரம், செவ்வகம், உருளை கம்பிகள் ஆகியவைகளை மேலும் ஒழுங்கான வடிவம், ஒழுங்கற்ற வடிவ முனைகள் இருந்தாலும் எட்ஜ் ப்ரிபரேஷன், நோ எட்ஜ் ப்ரிபரேஷன் தேவையில்லை. பிளாஸ் பெட்டி, பிளாஸ் பெட்டு வெல்டிங் செய்யலாம். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் நன்மைகள்: உலோக தகடுகள் இணைக்க அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. துரிதமாக செய்யக்கூடிய முறை, ஒரு திரிபு ஏற்படுவதில்லை, டிஸ்டார்ஷன் ஏற்படுவதில்லை. குறைந்த நின்திறன் கொண்ட தொழிலாளியும் அன்ஸ்கில்டு ஒர்க்கர் வேலை செய்யலாம். இந்த விளிம்பு தயாரிப்பு தேவையில்லை. விவசாயம் கலந்த கருவிகள் வெல்டிங் செய்யலாம். இந்த வகை வெல்டிங் செய்வதற்கு ஃபில்லர் ராடு, ஃப்ளக்ஸ், ஷீல்டிங் கேஸ் ஆகியவை தேவையில்லை. லிமிட்டேஷன்: வெல்டிங் மிஷின் விலை அதிகம், தகடுகள் கனம், திக்னஸ் ஏற்றவாறு மின்சாரம் அமைத்து கொள்ள வேண்டும். வெல்டிங் ஜாயிண்ட் லோ ஸ்டென்சில் சின்ஸ் பிட்டிக்கு ஸ்ட்ரென்த் குறைவு. லிமிட்டேஷன்: வெல்டிங் மிஷின் விலை அதிகம், தகடுகளின் கனம், திக்னஸ் ஏற்றவாறு மின்சாரம் அமைக்கப்படும். வெல்டிங் ஜாயிண்ட் லோ ஸ்டென்சில் ஸ்ட்ரென்த், பிட்டிக்கு ஸ்ட்ரென்த் குறைவு. ஓகே, நன்றி சார். ஓகே, நன்றி மேடம். புரிஞ்சு மேடம்.